நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர் மற்றும் தகவல்களின் நாயகன் ரோபோ. பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிற செய்திகளுக்கு மத்தியில் பரபரப்பே இல்லாமல் நிதானமாக செய்திகளுடைய பின்னணி தகவல்களோட காத்திருக்கிற நம்ம ரோபோ கிட்ட பேச நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஹாய் ரோபோ. ஹலோ விக்ரம். சப்ஜெக்ட்டுக்கு போலாமா? இரு ரோபோ, எடுத்ததும் எதையாவது ஆரம்பித்து என்னையும் டைவர்ட் பண்ணி அப்படியே எங்கேயாவது கூப்பிட்டு போயிடாத. முதல்ல இடைத்தேர்தல் பற்றி ஏதாவது இருந்தால் சொல்லிட்டு அப்புறம் அடுத்த மேட்டருக்கு போ. அதுவும் சரிதான் விக்ரம். ஆனா இடைத்தேர்தலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு என்ன இவ்வளவு ஆர்வம்? நான் மட்டுமா ஆர்வமாக இருக்கேன்? நம்ம நேயர்களில் பலர் அதுக்கு தானே காத்திருக்காங்க. சும்மாவா? முரசு கட்சி, சூரிய கட்சி, தாமரை கட்சி, இலை கட்சி பார்ட் 1 பார்ட் 2 வாரிசு கட்சின்னு 6 முனை போட்டியெல்லாம் நடக்குது. 6 முனை போட்டி எல்லாம் கிடையாது விக்ரம், 2 முனைகள் தான். 2 முனை போட்டியா? எப்படி? முதல்ல யார் யாருன்னு சொல்லு. எப்படின்னு சொன்னாலே யார் யாருங்கிற பதில் கிடைச்சிடும். நீ பட்டியலிட்ட ஆர்டர்லயே போவோம். முரசு கட்சியும் தாமரை கட்சியும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னு எல்லோருக்குமே தெரியும். அதனால காரணத்தை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கூடவே இலை கட்சியுடைய வாரிசு கட்சியும் சேர்த்துக்கிறோப்போ. உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? அப்படி பார்த்தாலும் இலை கட்சி பார்ட் 1, இலை கட்சி பார்ட் 2, சூரிய கட்சின்னு மும்முனை போட்டி இருக்குல்ல. உண்மைதான். ஆனா சூரிய கட்சிக்காரங்க தேர்ந்தெடுத்த வேட்பாளரை வச்சு பார்த்தா போதும் ரோபோ, புரிஞ்சிடுச்சு. சரி, சூரிய கட்சியில் எவ்வளவோ பேர் இருந்தோம், ஏன் அதிகமாக பரிச்சயம் இல்லாத இப்படி ஒரு வேட்பாளரை நிறுத்தினாங்க? எலெக்ஷனில் இன்வால்மெண்ட் இல்லாத மாதிரி தெரியுது. அது ஒரு பெரிய கதை விக்ரம். கட்சிக்குள்ள ஏற்பட்ட குழப்பத்தினால இப்படி முடிவெடுக்க வேண்டியதாயிடுச்சு. செயல் தலைவர் தரப்புல மறைந்த சூரிய கட்சி நிர்வாகி ஒருத்தரோட மருமகளுக்கு சீட்டு கொடுக்க நினைச்சிருக்காங்க. செயல் தலைவர் தங்கச்சி தரப்புல முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தருடைய பேத்திக்கு வாய்ப்பு கேட்கப்பட்டிருக்கு. அதுல கன்ஃபியூஸ் ஆகி சரி யாருக்கும் வேண்டாம், நம்ம ரிப்போர்ட்டரை நிப்பாட்டலாம்னு முடிவெடுத்துட்டாங்க. இதனால சம்பந்தப்பட்ட ஏரியாவுடைய சூரிய கட்சி நிர்வாகிகள் கொஞ்சம் அதிருப்தியில தான் இருக்காங்க. ஆனா ஒண்ணு, சூரிய கட்சியினுடைய இந்த முடிவால இலை கட்சி தரப்புகள் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இது ஒன்றும் பெரிய கதை மாதிரி தெரியலையே, சரியான காரணமாகவும் தோணலை. சரி, அதை விடு. இப்போதைக்கு நிஜமான போட்டி இலை கட்சி பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் தான் சொல்றியா? முதல்ல இருந்து அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, அவ்வளவுதானா? அடுத்த மேட்டருக்கு போலாமா? என்ன விக்ரம், அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? வெற்றியை வசப்படுத்துறதுக்கு இலை கட்சியில இரு தரப்புகளும் போட்டி போட்டு வேலை பார்க்கறாங்க தெரியுமா? அப்படி என்ன வேலை பார்க்கறாங்க? பரபரப்புகள் ஒன்னையுமே காணோம். எல்லா வேலையையும் பரபரப்பை ஏற்படுத்துற வகையில செய்ய முடியாது விக்ரம். அதுவும் இலை கட்சி பார்ட் 1 இப்போ செய்யற வேலையை சத்தம் இல்லாம தான் செய்யணும். சும்மா பொடி வச்சு பேசுறதை நிறுத்திட்டு டைரக்டா மேட்டருக்கு வருவோம். பெருசா ஒண்ணுமில்ல விக்ரம். தொகுதி மக்களை கன்வின்ஸ் பண்றதுக்கான வழி என்னன்னு உளவுத்துறை மூலமா ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் அப்படி சொன்னேன். அதே மாதிரி எவ்வளவு தொகை வேணும்னாலும் செலவு செய்யறதுக்கு தயாரா இருக்காங்களாம். கணிசமான தொகை தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் சிலர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு வேலைகள் சுறுசுறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. சரி, இலை கட்சி பார்ட் 2 அதான் முன்னாள் பொருளாளர் தரப்பு என்ன செய்யுது? அவங்க நிறுத்தினது வெயிட்டான வேட்பாளர் தான். அதுக்காக எதுவும் செய்யாம இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா இலை கட்சி பார்ட் 1ஓட செயல்பாடுகளை கண்காணிச்சு அதுக்கேத்த கவுண்டர் கொடுக்க தனியா ஒரு டீமே செட் பண்ணிருக்காங்களாம். அப்படி போடு. போட்டி 2 தரப்புக்குள்ள மட்டும்தான் எடுத்துக்கிட்டாலும் வெற்றி யாருக்குன்னு கணிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் போலயே. உண்மைதான் விக்ரம். சரி, நாம அடுத்த மேட்டருக்கு போலாமா? இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். அடுத்த மேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட டவுட்டை கொஞ்சம் கிளியர் பண்ண முடியுமா? எல்லாம் நல்லா தெளிவா தானே போய்கிட்டு இருக்கு. இதுல என்ன டவுட் உனக்கு? இதுல இல்ல ரோபோ, பேசிக்கிட்டே இருக்கும்போது இடையில ஒரு விஷயம் சொன்னியே, உளவுத்துறையை வச்சு தொகுதி மக்கள் மனநிலையை கண்டறிய பாக்குறாங்கன்னு. அந்த துறைக்கு வேற முக்கியமான வேலை எதுவுமே இல்லையா? அந்த துறைக்கு மட்டுமல்ல விக்ரம், தமிழகத்துல அரசியல் அசாதாரண சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிச்சதுல இருந்து கடந்த சில மாதங்களா அனைத்து துறை அதிகாரிகளுடைய முக்கியமான வேலையும் அரசியல் சார்ந்ததாகவே ஆயிடுச்சு. நல்ல வேலையா நீயே நல்ல டாபிக் ஆரம்பிச்சிட்ட. ஓ, தனி ஒரு டாபிக்கா பேசுற அளவுக்கு பெரிய விஷயமா அது? என்ன விக்ரம் இப்படி கேட்டுட்ட? உனக்கு இப்படி சொன்னா புரியாது, நான் விளக்கமாவே சொல்றேன் கேளு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஆரம்பாக்கத்துல தங்க கடத்தல ஈடுபட்ட சிலர் மத்திய புலனாய்வு வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலமா கைது செய்யப்பட்டாங்க. கூடவே பெருமளவு தங்கத்தையும் பறிமுதல் செஞ்சாங்க. நானும் செய்திகள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவசரப்படாத விக்ரம், குறுக்கிடாம முழுசா கேளு. கைதான நபர்கள் IS அமைப்போட தொடர்புடையவங்கன்னு விசாரணையில தெரிய வந்ததும் மத்திய உளவு பிரிவு அதிகாரிகளால கைது செய்யப்பட்டாங்க. இது மாதிரி திருநெல்வேலி, கோயம்புத்தூர்னு பல மாவட்டங்கள்ல IS தீவிரவாதிகளோட தொடர்பு இருக்கிற பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தலைநகரத்திலையும் மயிலாப்பூர், துறைப்பாக்கம்னு பல இடங்களை சொல்லலாம். என்ன சொல்ல வர்ற இப்போ? நேரடியா சொல்லு. இது எல்லாமே பொதுமக்களுக்கு தெரிய வரும்போதுதான் நம்ம மாநில காக்கி அதிகாரிகளுக்கும் தெரிய வந்துச்சு. எதுவுமே அவங்க கண்டுபிடிக்கல, எல்லாம் மத்திய பிரிவு அதிகாரிகளுடைய கைவண்ணம் தான். கைது நடந்த பிறகாவது தொடர்ந்து விசாரணை ஏதாவது நடத்திருக்காங்களான்னு பார்த்தா அப்படியும் எதுவும் நடந்த மாதிரி தெரியல. மாநில அதிகாரிகள்னா உளவு, நுண்ணறிவு, கியூ பிரான்ச் எல்லாரையும் சேர்த்து தானே சொல்ற? ஆமா விக்ரம், எல்லாரையும் சேர்த்துதான். பின்னணியை விசாரிச்சா கடந்த 6 மாசமா நம்ம மாநிலத்தில் நிலவர அரசியல் அசாதாரண சூழல் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றாங்க. அரசியல்வாதிகள் பின்னாடியே சுத்திக்கிட்டு அவங்க சொல்ற வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி மற்ற வேலைகளை செய்ய முடியும்னு நீயே சொல்ல. அதுவும் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. அதே சமயம் மாநிலத்துடைய பாதுகாப்பும் முக்கியம்ல.
அதைத்தான் நானும் சொல்றேன். எந்த அரசியல்வாதி எப்போ பவருக்கு வருவாரு, யார்கிட்ட நல்ல பேர் வாங்கினா ப்ரொமோஷன் கிடைக்கும், யார் சொல்ற வேலையை செய்யறது நல்லதுன்னு யோசிக்கிறதுலேயே உயரதிகாரிகள் நேரம் போயிடுது. அப்படிலாம் யோசிக்கிற அதிகாரிகள் தங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய பணிகளை தேர்ந்தெடுத்து ஏவும் போது அதை செய்யறதுலேயே அடுத்த நிலை அதிகாரிகளுடைய நேரம் போயிடுது. அதேதான் விக்ரம், பொதுமக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிறதுக்குள்ள அனைத்து துறை அதிகாரிகளும் சுதாகரிச்சுட்டா நல்லா இருக்கும். இது நம்ம நிகழ்ச்சி சார்பா அதிகாரிகளுக்கு வேண்டுகோளாவே வைக்கலாம். சூப்பர் ரோபோ, நல்ல மேட்ரு தான். அப்படியே ஒரு பிரேக் போயிட்டு வந்து அடுத்தடுத்த மேட்ருகளை கண்டினியூ பண்ணலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிகள் மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் நேயர்களே. ரோபோ கிட்ட பேச்சை கண்டினியூ பண்ணலாம். சொல்லு ரோபோ, அடுத்து என்ன? அடுத்தது நாம வெளியே கொண்டு வந்த ஒரு முறைகேடு தொடர்பான ஃபாலோ அப். உனக்கு ஃபேவரட் மேட்டர்னு கூட சொல்லலாம். முண்டாசு கவிஞர் பல்கலைக்கழக விவகாரம் தானே? அப்போ நிஜமாவே அது உன்னுடைய ஃபேவரட் மேட்டரா? டக்குன்னு கண்டுபிடிச்சிட்ட? அப்படியெல்லாம் ஒன்றும்ல. கடந்த சில வாரங்களாக நம்ம டச் பண்ணாத ரெகுலர் ஃபாலோ அப் மேட்டர் எதுன்னு யோசித்தேன். கரெக்டாக சிக்கிடுச்சு. அது இருக்கட்டும், நானும் கேள்விப்பட்டேன் கடந்த சில வாரங்களாக மேட்ரை ஆற போட்டதும் ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தி நம்மளை சமாதானப்படுத்திட்டதா பேசிக்கிட்டாங்களாமே. நீ கேள்விப்படுற அளவுக்கு பேசியிருக்காங்க பாரு, அவங்கள என்னன்னு சொல்றது. ஆனா ஒண்ணு, இது மூலமா தப்பு செய்யற எல்லோரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். மக்கள் காம்ப்ரமைஸ் ஆகுற வரைக்கும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாம கையில எடுத்த மேட்டரை சும்மா விட மாட்டோம். சூப்பர் ரோபோ, நல்லா உரைக்கிற மாதிரி சொன்னேன். சரி, விஷயத்துக்கு வா. இப்போ ஃபாலோ அப் என்ன? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப்போட ஆரம்பி. முண்டாசு கவிஞர் பல்கலைக்கழகம் மற்றும் மொடக்குறிச்சி கல்லூரியில முறைகேடா 70க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட்டதை பத்தி நாம தொடர்ச்சியா செய்திகள் வெளியிட்டுக்கிட்டு வர்றோம். அதே போல பல்கலைக்கழக மற்றும் அதனை சார்ந்து இருக்கிற உறுப்பு கல்லூரிகள்ல உதவி பேராசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்புறதுல நடந்த முறைகேடுகள், ஊழல்னு பல்வேறு உண்மைகளை ஆதாரங்களோட வெளியிட்டுக்கிட்டே வர்றோம். ஆமா, கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி ஊழல் தடுப்பு அதிகாரிகள் நேரடியாக வந்து விசாரணை நடத்தி ஆதாரங்களாம் கூட எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொன்னேன். நான் கூட லாஸ்ட்டாக முடிக்கும் போது 28 கோடி லஞ்சம் வாங்கி தப்பிச்சுட்டு ஒரே ஒரு லட்சத்தில் இப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னோமே. கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டு விக்ரம். 28 கோடி விவகாரத்துல தப்பிச்சுட்டாங்கன்னு நினைச்சோமே, அந்த விவகாரமும் இன்னும் முடிவுக்கு வரலையா? அப்போது பெருசாக மாட்டுவாங்களே. சரி, முடிவுக்கு வரலன்னு எதை வச்சு சொல்கிறேன்? 28 கோடி லஞ்சமா வாங்கிட்டு 70 பேருக்கு மேல பணி வழங்கினாங்கல்ல, அந்த பணியிடங்களுக்கு அரசு இன்னும் ஒப்புதல் வழங்கலையா. அதே நேரம் தகுதி இருந்தும் அந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிச்சு பணி கிடைக்காதவங்க பல்கலைக்கழக தலைமைக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியிருக்காங்க. தலைமைக்கு எதிராக கொங்கு மாநகரில் நோட்டீஸ்கள் ஒட்டிய சம்பவமும் நடந்திருக்கு. இதை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி விவகாரம் முடிவுக்கு வரலன்னு சொல்ல முடியும்? இரு விக்ரம், இன்னும் முடியல. கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்னாடி பல்கலைக்கழகத்தில் நடந்த செனட் கூட்டத்தில் இந்த முறைகேடு தொடர்பா பல்கலைக்கழக தலைமை கிட்ட செனட் உறுப்பினர்கள் சராமரியா கேள்வி கேட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்களாம். மனுஷன் அதையும் சமாளிச்சிருப்பாரு, இல்ல திணறிட்டாரா? பதில் சொல்ல முடியாம திணறித்தான் போனாராம். முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்ச சம்பவம் மறுபடியும் பூதாகரமா வெடிச்சதுனால அந்த முறைகேட்டில் ஈடுபட்டவங்க கலக்கத்துல இருக்காங்களாம். இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு இந்த கலக்கம் கூட இல்லைன்னா எப்படி? ஆனா இதையும் சமாளிக்க ஏதாவது திட்டம் வச்சிருப்பாங்களே. திட்டம் இல்லாம இருக்குமா? இந்த விஷயத்தை எப்படியாவது சுமூக முடிவுக்கு கொண்டு வரணும்ன்ற நோக்கத்துல பல்கலைக்கழக தலைமையும் இந்த முறைகேட்டில் தொடர்புடைய ஈரோட்டு கல்லூரி முதல்வர், பலம் வாய்ந்த சிண்டிகேட் உறுப்பினர், அதே போல ஊட்டியைச் சேர்ந்த மற்றொரு சிண்டிகேட் உறுப்பினர், தலைமையின் நேர்முக உதவியாளர்னு பலரும் பல முயற்சிகள் மேற்கொள்றாங்க. அதன் ஒரு பகுதியா இந்த முறைகேட்டை தட்டி கேட்ட துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் செயலாளர்களை சமாதானம் செய்ய முயற்சி செஞ்சாங்க. கடந்த மாதம் பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிறதுக்காக அமைச்சரை கூப்பிட பல்கலைக்கழக தலைமை நேரடியாக போயிருக்காரு. சந்தேகத்துக்கு வழிவகுக்கிற வகையில அதுக்கப்புறமா சம்பந்தப்பட்ட துறை வட்டாரத்துல இருந்து இந்த விவகாரம் தொடர்பா எந்த பேச்சும் இல்லாம இருக்கு. ஆமா, இல்ல நினைச்சதை சாதிச்சிட்டாங்களோ. ஆனா இந்த விவகாரம் தொடர்பா அரசு தரப்புல இருந்து பலதரப்பட்ட அதிகாரிகளும் எதிர்ப்பு தெரிவிக்க அவங்களை சமாளிக்கிறதுக்காக முறைகேட்டில் ஈடுபட்டவங்க முயற்சி மேற்கொண்டு வர்றாங்க. அந்த பொறுப்பை ஈரோட்டு கல்லூரி முதல்வர் ஏத்துக்கிட்டாராம். அதானே, அவர் தானே கொஞ்சம் விவரமானவர். பொறுப்பை ஏத்துக்கிட்டவர் இந்நேரம் வேலையை ஆரம்பிச்சிருப்பாரு. வேலையெல்லாம் ஜரூரா நடந்துட்டு இருக்கு விக்ரம். ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த தனக்கு நெருங்கின சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் உதவியோட சமீபத்தில் ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்த அதே மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சரை ஈரோட்டு கல்லூரி முதல்வர் சந்திச்சிருக்காரு. அவர் மூலமா பிரச்சனைக்குரிய அதிகாரிகளை சமாதானம் செய்யறதுக்கான முயற்சிகள் நடக்குதாம். எப்படியாவது ஏதாவது ஒரு லிங்கை பிடிச்சி தப்பிக்க பார்க்குறாங்க. செலவு நிறைய ஆகுமே. தப்பிக்கணும்னா செஞ்சுத்தானே ஆகணும். சமீபத்தில் ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பா முதல்வரை சந்திக்க குழு ஒன்று சென்னை வந்துச்சு. அந்த குழுவை கூட்டிகிட்டு போறதுக்கான ஏற்பாடுகளை அந்த அமைச்சர் தான் செஞ்சாராம். அந்த செலவுல பெரும்பங்க ஈரோட்டு கல்லூரி முதல்வர் ஏத்துக்கிட்டு தான் செஞ்சாராம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்போவே ஈரோட்டு கல்லூரி முதல்வரும் தலைநகருக்கு வந்திருக்காரு. எதுக்கு? பிரச்சனைக்குரிய அதிகாரிகளை சந்திச்சு சமாதானம் பேசவா? வேற எதுக்கு? அதுக்கு தான். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. பொதுவா கல்லூரி முதல்வர் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த முக்கியமானவங்க வெளியூர்களுக்கு விமானம் அல்லது ரயில தான் பயணிப்பாங்க. ஆனா ஈரோட்டு கல்லூரி முதல்வர் வழக்கத்துக்கு மாறா தனியார் பேருந்துல பயணம் செஞ்சிருக்காரு. அதுவும் தனக்கு பேருந்தின் கடைசி இருக்கை தான் வேணும்னு கேட்டு வாங்கியிருக்காரு. என்ன ரோபோ, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா?
அவருக்கு அப்படி பயணம் செய்யணும்னு தோணியிருக்கும். அதை கூடவா விசாரித்து சொல்லுவேன்? அப்படி அசால்ட்டா விட்டுற முடியாது விக்ரம். ஏன்னா அதுக்கும் காரணம் இருக்கு. அதுக்குமா? சரி சொல்லு, கேட்போம். முறைகேடு தொடர்பா பிரச்சனை எழுப்பக்கூடிய அதிகாரிகளை சமாதானம் செய்ய அதிக அளவுல பணம் கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை இருந்திருக்கு. விமானத்துல கொண்டு போறதுல சிக்கல் இருந்ததால தனியார் பேருந்து மூலமா பணத்தை கொண்டு போயிருக்காரு. ஓ, பணத்தை யாருக்கும் தெரியாம பத்திரமா கொண்டு போகத்தான் கடைசி சீட்ல டிராவல் பண்ணியிருக்காரோ? எதுக்கு தப்பு பண்ணணும்? இப்போ எதுக்கு இவ்வளோ சிரமப்படணும்? சரி, கொண்டு போன பணத்தை என்ன பண்ணாரு? யார் யாருக்கு கொடுத்தாரு? ஒரே அடியா அவசரப்படாத விக்ரம். கூடிய சீக்கிரம் அந்த தகவலும் கிடைச்சிடும், கண்டிப்பா சொல்றேன். சரி, அதை விடு. இதே விவகாரத்திலிருந்து தப்பிக்க சில நாட்களுக்கு முன்னாடி மன்னார்குடி வட்டாரத்தை சேர்ந்த மருத்துவர் ஒருத்தர்கிட்ட தஞ்சம் அடைஞ்சாங்களே, அது என்னாச்சு? பரவாயில்லையே, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க. அந்த மருத்துவர் காப்பாத்துறதா உறுதி கொடுத்திருக்காராம். அரசே இப்போ அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறதால எப்படியும் மருத்துவர் காப்பாத்திடுவாருன்னு நம்பிக்கையோட இருக்காங்களாம். இதுக்கிடையில இன்னொரு நகைச்சுவை சம்பவமும் நடந்திருக்கு விக்ரம். அப்படின்னா நீ அதெல்லாம் முதல்ல சொல்லியிருக்கணும். இப்போவாது சொல்லு. கூடலூர் கல்லூரி மூலமா தான் பிரச்சனை வெளியே போகுதுன்னு அவங்க நினைக்கிறது நமக்கு தெரியும். இந்த நிலையில யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு கூடலூர் கல்லூரிக்கு பல்கலைக்கழக தலைமை போயிருக்காரு. போய் என்ன செஞ்சாரு? அலுவலக பணியாளர்கள் எல்லோரையும் கூட்டமா கூட்டி குறைகளை சொல்லும்படி கேட்டிருக்காரு. அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில கிட்டத்தட்ட கூட்டத்துல இருந்த எல்லோருமே பல்கலைக்கழக தலைமை கிட்ட சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. தனக்கு எதிராக செயல்படுறது யாருன்னு தெரிஞ்சுக்க நினைச்சவருக்கு எல்லாருமே எதிராக தான் இருக்காங்கன்னு இப்போ புரிஞ்சிருக்கோம். அதிர்ந்து போனவரு என்ன சொல்றதுனே தெரியாம அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்றதா வாக்குறுதி கொடுத்துட்டு கிளம்பிட்டார். அதோட கூடலூர் கல்லூரிக்கு சீக்கிரமே 17 நிரந்தர பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கார். அடப்பாவமே, மறுபடியும் முதல்ல இருந்தா? ஆமா விக்ரம், அவருடைய திடீர் விசிட்டுக்கு பின்னணி காரணமே அதுதான். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? பல்கலைக்கழகத்தோட 3 உறுப்பு கல்லூரிகள்ல கூடலூர் கல்லூரிக்கு மட்டும்தான் அவரால் நிரந்தர பணியிடங்களை நிரப்ப முடியல. அந்த பணியிடங்களை நிரப்புறது மூலமா கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சமா பெற முடியுமா? ஓ, அப்போ அவங்க மனநிலையை தெரிஞ்சுக்க தான் அந்த திடீர் விசிட். ஆமா, அங்க பல்வேறு விஷயங்களை பேசினவரு 90% பேர் நிரந்தர பணியை பெற தகுதி இல்லாதவங்கன்னு, ஒரு சிலர் மட்டுமே தகுதியானவங்கன்னு சொல்லியிருக்காரு. இது அங்க வேலை செய்யற பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அப்போ கூடலூர் கல்லூரியில் நிரந்தர பணியிடங்கள் நிரப்பப்படும் போது ஆல்ரெடி அங்கே வேலை செய்கிற பலருக்கு வேலை இருக்காது. அதனால தான் இப்போ அங்கே வேலை பார்க்குறவங்களும் பல்கலைக்கழக தலைமைக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திருக்காங்க, போராடவும் தயாராக இருக்காங்க. இது அவருக்கு மறுபடியும் சிக்கலை உண்டாக்கியிருக்கு. சரி, இவ்வளவு பெரிய முறைகேடு வெளியே வர காரணமாக இருந்த கூடலூர் கல்லூரியுடைய முன்னாள் முதல்வர் எப்படி இருக்காரு? அவர் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படுற மாதிரி தெரியல விக்ரம். தன்னோட வழக்கமான வேலைகளை வால்பாறை கல்லூரியிலையும் ஆரம்பிச்சிட்டாராம். அங்க இருக்கிறவங்களும் இவருக்கு எதிராக போராட சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் டெல்லி போய் விருது வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன ரோபோ சொல்ற? இவருக்கு யார் விருது கொடுத்தது? எப்படி கிடைச்சது? எல்லோருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துற அந்த விஷயத்தோட பின்னணியை விசாரிச்சப்பதான் உண்மை தெரிய வந்துச்சு. ஏற்கனவே வால்பாறை கல்லூரியில வேலை பார்த்த முதல்வர் காலத்துல செய்யப்பட்ட சிறப்பான பணிக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த விருது அறிவிக்கப்படுறதுக்குள்ள பணியிட மாற்றம் நடந்துருச்சு. இவரும் அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு டெல்லி போய் விருது வாங்கிட்டு வந்துட்டாரு. என்னத்த சொல்றது? எதுவும் சொல்ல வேணாம் விக்ரம், நாம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. ஒரு பிரேக் போயிட்டு வந்து அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போலாம். அதுவும் சரிதான். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். இது ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சி. மீண்டும் ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். ரோபோ, வேற ஏதாவது ஃபாலோ அப் இருக்கா, இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது மேட்ருக்கு போகலாமா? நாம வெளியிட்ட தகவல்களால சும்மா அங்கங்க அது வேலையை காட்டிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு வருத்தம் விக்ரம், ஒரு இடத்துல மட்டும் நாம நினைச்சதுக்கு நேர் எதிராக நடந்துடுச்சு. அப்படியா? அது மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லையே. எங்க ரோபோ, எப்படி? ஆமா விக்ரம், ஒரு தலைமை சரியில்லாட்டி அல்லக்கைங்க ஆட்டம் ஜாஸ்தியா தானே இருக்கும். நீ எதை சொல்ற? எங்கேயோ இடிக்குது. இன்றைய அரசியல் சூழலை வச்சு சொல்றியா? சரி, நேரா விஷயத்துக்கு வரேன் விக்ரம். 2 வாரத்துக்கு முன்னாடி அரிசி கடத்தல் பத்தி சொன்னோம் இல்லையா? ஆமா, அதான் அப்போவே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டியே. தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு அரிசி கடத்தல், அதுக்கு துணை போகிற அதிகாரிகள் லட்சக்கணக்கில் மாமூல் வாங்குறதும், செக் போஸ்ட்டுகளில் பிடிபடுற அரிசியை பழையபடி வியாபாரிங்க கிட்ட கொடுத்து காசு வாங்குறதும் எல்லாமே உதாரணத்தோட சொல்லியாச்சு. ஆனா என்ன ரோபோ ஆனா அவனான்னு இழுக்கிற? இதுக்கு மேலே அல்வா மாதிரி ஒரு மேட்டரை யாராவது சொல்லுவாங்களா? உடனடியாக அந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணுமே. அதுலேயும் உத்தமபாளையம் ஃபுட்சல் பிரிவோட ஆட்டத்தை உதாரணத்தோடல்ல சொன்ன. ஆமா விக்ரம், இதை விட சொல்ல யாராலும் முடியாது. இந்நேரம் மாவட்டத்தை ஆட்சி செய்கிறவர் வட்ட வழங்கல் அதிகாரியையும் கண்காணிப்பு அதிகாரியையும் ஃபுட்சல் பிரிவு இன்ஸ்பெக்டரையும் அவருடைய கூட்டாளிகள் 10 பேரையும் ஒரு வழி பண்ணியிருக்கணும் இல்லையா? இவ்வளோ பெரிய மேட்டர். ஆமாம், இவ்வளோ பெரிய மேட்டர் தெரிய வந்திருக்கு. இந்நேரம் சஸ்பெண்ட் செய்கிற அளவுக்கு போயிருக்கணுமே. அதான் முதலையே சொன்னேனே விக்ரம், தலைமை சரியில்லைன்னா அல்லக்கைகள் எல்லாம் இப்படித்தான் ஆட்டம் போடுவாங்கன்னு. ஓ, நீ இந்த தலைமையை சொன்னியா? ஆனால் உன்னோட ஏஜென்ட்டுகள் ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணி சரி நடவடிக்கை எடுக்கட்டுமேன்னு சொல்லி வச்சா மேலதிகாரிங்க இப்படி பண்ணிட்டாங்களே ரோபோ.
ஒருவேளை ரேஷன் அரிசி கடத்தலில் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குமோன்னு மக்கள் நினைக்க மாட்டாங்க? அப்படித்தான் நினைப்பாங்க. என்னோட ரசிகர்கள் எத்தனை பேர் கால் பண்ணாங்க தெரியுமா? பல நாளாக நடந்துகிட்டு இருக்கிற ரேஷன் அரிசி கடத்தலை கையும் களவுமா பிடிச்சி கொடுத்துட்டீங்க, அடுத்த வாரம் நீங்களே இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்லுங்க, நாங்கள் எதிர்பார்ப்போம்னு சொன்னாங்க. பெரிய அதிகாரிங்க நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதால பொதுமக்கள் முன்னாடி நிற்க எனக்கே வெக்கமா இருக்கு. நீ சொன்ன அது அவங்களுக்கு இருந்திருந்தா ரோபோவே இப்படி புலம்பும்படி ஆயிருக்குமா? ஆக யார் மேலேயும் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதைத்தானே செக்மெண்ட் ஆரம்பிச்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை ரோபோ. அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ரோபோ வாரம் வந்து ஒரு அரை மணி நேரம் எதையாவது சொல்லிட்டு போகும், அது அந்த வாரத்துக்கு தான், அதுக்கப்புறம் ரோபோ எல்லாத்தையும் மறந்துட்டு அடுத்த வாரம் அடுத்த மேட்ருக்கு போயிடும்னு நினச்சிருக்கலாம். ஆனால் ஒரு மேட்ரை சொன்னதுக்கப்புறம் தான் ரோபோவோட ஃபாலோ அப் பயங்கரமானது, அது பாதாளம் வரைக்கும் பாயும்னு அவங்களுக்கு தெரியலைல்ல. சரி, நேரு எதிராக நடந்ததுன்னு சொன்னியே, என்னது? நாம அதிகாரிங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்ல எஸ்பியும் கலெக்டரும் எதுவும் பேசாம இருக்க இவங்க ஆட்டம் இன்னும் அதிகமாயிடுச்சு விக்ரம். அதான் என்ன பண்ணாங்க? வட்ட வழங்கல் அதிகாரியும் ஃபுட்செல் அதிகாரியும் தனித்தனியா ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. என்ன மேட்ரு சந்தி சிரிச்சிருச்சு, இனிமேல் ஒழுங்காக வேலை பார்ப்போம்னு பேசியிருப்பாங்களோ? அவங்க அந்த அளவுக்கு நல்லவங்க இல்லை விக்ரம். அது எனக்கும் தெரியும், சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன், நீ கண்டினியூ பண்ணு. வட்ட வழங்கல் அதிகாரி என்ன பண்ணியிருக்காரு, ரேஷன் கடை ஊழியர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ரோபோவுக்கு எல்லா மேட்டரும் தெரிஞ்சு போச்சு, அதனால இந்த அரிசி கடத்தலை சமாளிக்க நிறைய அதிகாரிகளையும் இது சம்பந்தமானவங்களையும் கவனிக்க வேண்டியிருக்கு, அதனால ஒவ்வொரு ரேஷன் கடையும் மாச மாமூல இன்னொரு மடங்கு அதிகமாக தரணும்னு ஒரு போடு போட்டிருக்கார். நல்ல ஆஃபீஸர். சுதந்திர தின விழாவில் அவார்டுக்கு சிபாரிசு செய்யலாம். ஃபுட்செல்ல என்ன வாழ்ச்சான், அந்த அசிங்கத்தையும் சொல்லிடு. அதே மாதிரி ஃபுட்செல் அதிகாரி தலைமையும் ஒரு மீட்டிங் கலந்துக்கிட்டது அரிசி கடத்தல்காரங்க வியாபாரிங்க. சுத்தம் விளங்குனாப்புல தான். நாம் ஒரு ரூட்டில் போனால் இவங்க ஒரு ரூட்டில் போகிறாங்க, என்னத்த சொல்ல. சொல்றதெல்லாம் சொல்லிட்டோம் விக்ரம். இனி கலெக்டரும் மாவட்ட எஸ்பியும் தான் ஏதாவது செய்யணும். அவங்க சும்மா இருந்தா ஊழல் அதிகாரிகள் அட்ராசிட்டி மேல மேல அதிகமாயிட்டே தான் இருக்கும். அதுவும் சரிதான் ரோபோ. அரிசி கடத்தலில் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குமோன்னு சந்தேகப்படுற மக்கள் இதுக்கப்புறமும் நடவடிக்கை எடுக்கலைன்னா கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. சொல்கிறத சொல்லிட்டோம், அவ்வளவுதான். நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம் விக்ரம். இன்னும் நிறைய சுவாரஸ்யங்களோட அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தேங்க்யூ ரோபோ, சூப்பர். நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.